ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம லாஸ்ட் வீடியோல சிஆர்எம் பத்தி கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சிஆர்எம்னா என்ன, சிஆர்எம் பெனிஃபிட்ஸ் என்ன, சிஆர்எம் யூஸ் பண்ணி எப்படி உங்க பிசினஸ் நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம், அதை பத்தி நம்ம நிறைய பார்த்துருந்தோம். இன்னைக்கு வீடியோல எல்எம்எஸ் பத்தி தான் பார்க்க போறோம். எல்எம்எஸ்னா என்ன, எல்எம்எஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எல்எம்எஸ் யூஸ் பண்ணி உங்க பிசினஸ் எப்படி கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்றது, அதை பத்தி இன்னைக்கு வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் சேனலுக்கு வரதா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மூலம் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ணணும் பாத்தீங்கன்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குறிச்சு ஏதாச்சும் டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம லாஸ்ட் வீடியோல சிஆர்எம் பத்தி கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த வீடியோ இது வரைக்கும் நீங்க பார்க்காம தான் தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து, பிகாஸ் அதோட கண்டினியூஷன் இப்ப நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்எம்எஸ். எல்எம்எஸ் என்ன, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் இந்த எல்எம்எஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், அதாவது உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க ஆன்லைன்ல கிளாஸ் கண்டக்ட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்எம்எஸ் யூஸ் பண்ணி ஆகணும். அவங்க மட்டும் இல்லாம சில கோச்சிங் பிசினஸ், இன்னைக்கு நிறைய கோச்சிங் பிசினஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டிஜிட்டல் கோச், ஏஐ கோச், பிளஸ் யோகா கோச், லைஃப் கோச், பிசினஸ் கோச்சிங், இந்த மாதிரி நிறைய கோச்சிங் ரிலேட்டட் பிசினஸ் இருக்கு. உங்க பிசினஸ் கோச்சிங் ரிலேட்டடா இருந்தா நீங்க கண்டிப்பா எல்எம்எஸ் யூஸ் பண்ணியே ஆகணும். அண்ட் சேம் டைம் கார்பரேட் ட்ரைனிங்ஸ், இப்பெல்லாம் பார்த்தா ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்றாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸ், பிளஸ் ஊப்ஸ் கிளாஸ், சிசி பிளஸ் கிளாஸ், இந்த மாதிரி நிறைய கிளாஸ் எல்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் கூட இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்எம்எஸ் யூஸ் பண்ணி டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம நீங்க ஈவென்ட் வீக்லி ஒன்ஸோ இல்ல மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண போறோம், அதை கூட நீங்க ரெக்கார்டிங்கா கன்வெர்ட் பண்ணி நீங்க எல்எம்எஸ் யூஸ் பண்ணலாம். இவங்க எல்லாம் பார்த்தா, அதாவது நீங்க ஒருத்தருக்கு ஆன்லைன் டீச் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்எம்எஸ் யூஸ் பண்ணலாம். அந்த அளவு இதுல ரொம்ப எஃபிஷியன்சி இருக்கும். அதை பத்தி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எல்எம்எஸ். எல்எம்எஸ் ஏன் இதை யூஸ் பண்ணோம், ஆஃப்டர் கொரோனா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றது அதிகமாயிடுச்சு. அதனால மேக்ஸிமம் எல்லாரும் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தேவையான நாலேஜ் ஆன்லைன்ல எப்படி லேர்ன் பண்ணலாம், அதுவும் சீக்கிரமா எப்படி லேர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஒரு சென்ட்ரலைஸ்டு லேர்னிங் அப்பா இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸ்கேலபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருந்தாலும் உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். 1000 மெம்பர்ஸ் இருந்தாலும் உங்களால ஈஸியா ஒரு வெபினார் மூலமா உங்களால எல்லாருமே கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லாருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஒனுக்கும் ஒரே ஸ்டாண்டர்ட் டெலிவரி கொடுக்க முடியும். அதாவது ஸ்டாண்டர்ட் கண்டென்ட் எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுக்க முடியும். அதுதான் கன்சிஸ்டன்சி. எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க உங்களால ட்ராக் பண்ண முடியும். அண்ட் சேம் டைம் ஆட்டோமேட் பண்ண முடியும். அது இல்லாம பாத்தீங்கன்னா எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு படிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் உங்களால ட்ராக் பண்ண முடியும். அப்புறம் ஆக்சசபிலிட்டி பொறுத்த வரைக்கும் எனி டைம் எனிவேர், எப்போ வேணா அவங்க படிக்கலாம், எப்போ வேணா லேர்ன் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த எல்எம்எஸ் யூஸ் பண்ண முடியும். இதுதான் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எனி டைம் எங்க இருந்து வேணாலும் படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்தியால இருந்து டீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் யூஎஸ்ல கண்டிப்பா உங்களால அவரால் எல்எம்எஸ் ஆக்சஸ் பண்ணி படிக்க முடியும், லேர்ன் பண்ண முடியும், கத்துக்க முடியும். அதனால பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு லேர்னிங் அப்பா இப்போ எல்எம்எஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. இது மெயினா பெனிஃபிட்ஸ் எதுக்காக இந்த எல்எம்எஸ் யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைவ் கிளாஸஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ண போறீங்க, இல்ல உங்க ஸ்டூடெண்ட்ஸ் லைவா கிளாஸ் கண்டக்ட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி எல்எம்எஸ் யூஸ் பண்ணலாம். அது இல்லாம எல்எம்எஸ் நீங்க என்னென்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, உங்களால ரெக்கார்டிங் கிளாஸும் ப்ரொவைட் பண்ண முடியும். இப்போ நீங்க லைவா ஒரு வெபினார் இப்போ கோச்சிங் ரிலேட்டட் பிசினஸ் எடுத்துக்கலாம். நீங்க ஒரு கோச்சிங் ரிலேட்டட் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கண்டக்ட் பண்ணுவாங்க, ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு 599 ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணி அதுல இருந்து அவங்க டிக்கெட் சேல் பண்ணுவாங்க. அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் லைவ் வெபினார் கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்களோட சில பேசிக்ஸ் வெர்ஷன்லாம் பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரெக்கார்டிங்ல வீடியோ ரெடி பண்ணி அந்த எல்எம்எஸ் கொடுத்து அதுக்கு ஆக்சஸ் கொடுப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வர எல்எம்எஸ் எல்லாமே உங்களால மொபைல் ஆப் ஈஸியா டெவலப் பண்ண முடியும். அது ஒயிட் லேபிள் சொல்யூஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒயிட் லேபிள் சொல்யூஷன் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த எல்எம்எஸ் யூஸ் பண்றீங்களோ அந்த எல்எம்எஸ் உங்களோட ஓன் ப்ராடக்ட்ல கிரியேட் பண்ண முடியும். அதுதான் ஒயிட் லேபிள் சொல்யூஷன் சொல்லுவாங்க. அண்ட் சேம் டைம் ட்ராக்கிங். ஈஸியா பாத்தீங்கன்னா எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எதிரி படிச்சிருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் உங்களால ட்ராக் பண்ண முடியும். இங்க லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். பிகாஸ் இங்க பாத்தீங்கன்னா யாரு படிச்சிருக்கா, யாரு படிக்கல, யார் லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டாங்க, யார் ரெக்கார்டிங் கிளாஸ் வாட்ச் பண்ணிருக்காங்க, எல்லாமே உங்களால ட்ராக் பண்ண முடியும். இதனால என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அதனால எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்எம்எஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் சேம் டைம் ஆட்டோமேஷன் பொறுத்த வரைக்கும் இங்க நீங்க ஒரு கோச்சிங் ரிலேட்டட் பிசினஸா இருந்தா, அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பிசினஸா இருந்தா, இல்ல ஆன்லைன் நீங்க பிசினஸ் கண்டக்ட் பண்ண போறீங்க, அதாவது உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட என்டையர் பிசினஸ் ஆட்டோமேட் பண்ண முடியும். இந்த எல்எம்எஸ் யூஸ் பண்ணி உங்களோட என்டையர் பிசினஸ் ஆட்டோமேட் பண்ண முடியும். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள சைன் அப் பண்றதுல இருந்து பிளஸ் அவங்களுக்கு தேவையான லைவ் கிளாஸஸ் பிளஸ் ரெக்கார்டிங் கிளாஸஸ்
அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன், இமெயில் நோட்டிபிகேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எல்எம்எஸ் பை பண்றது மூலமா எல்லாத்தையும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ எல்எம்எஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த மாதிரி ஆன்லைன் டீச் பண்ண போறதா இருந்தா இந்த எல்எம்எஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டூலா இருக்கும். சோ ஒரே ஒரு எல்எம்எஸ் மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ண போதும் உங்களுக்கு என்டையர் பிசினஸ் ஆட்டோமேட் பண்ண முடியும். சோ நான் நிறைய டூல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன். சோ இன்னைக்கு வந்து நான் சில டூல்ஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். சோ என்ன டூல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து கிராஃபின் ஒரு டூல் இருக்கு. சோ கிராஃபின் ஒரு எல்எம்எஸ் இருக்கு. சோ டூல்ல கிராஃபின் ஒரு எல்எம்எஸ் இருக்கு. அப்புறம் வந்து டீச்சபிள் ஒரு எல்எம்எஸ் இருக்கு. அப்புறம் டாக் பேங்க் ஒன்று இருக்கு. அப்புறம் வந்து ரெஜி, ஸ்கூல் எல்லாமே எல்லா எல்எம்எஸ் இருக்கும். பட் எல்லா எல்எம்எஸ் ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். சோ ஒரு எல்எம்எஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மொபைல் ஆப் டெவலப் பண்ண முடியும், ஆட்டோமேஷன் செட் பண்ண முடியும். சோ எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சோ இதை டீச்சபிள் பார்த்தா உங்களால ரெக்கார்டிங் கிளாஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். அங்க வந்து ஆட்டோமேஷன் பொறுத்து தேர்ட் பார்ட்டி ஏதாச்சும் ஒரு ஆப் யூஸ் பண்ணி தான் பண்ற மாதிரி இருக்கும். சோ டேக் மேவ் கம்ப்ளீட்டா உங்களால ஆட்டோமேட் பண்ண முடியும். ரெஜி பொறுத்த வரைக்கும் தேர்ட் பார்ட்டி வெண்டார் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இதுல தோனி தான் அம்பாஸ்டரா இருப்பாரு. சோ தோனி அவரோட ஓன் ஆப் நீங்க டெவலப் பண்ணி அதுல ஈஸியா பண்ணலாம். அப்புறம் வந்து ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் கம்மியா இருக்கும். ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து பேமெண்ட் கேட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சோ இங்க பொறுத்த வரைக்கும் எல்எம்எஸ் வந்து நீங்க ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணிட்டா போதும் உங்களோட என்டையர் பிசினஸ் எல்எம்எஸ் மூலமா ஆட்டோமேட் பண்ண முடியும். சோ இந்த எல்எம்எஸ் நீங்க யூஸ் பண்றதா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸும் அதை பார்த்து அவங்களும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்குங்க. பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் எல்எம்எஸ்ல டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவு உங்க பிசினஸ் எந்த எல்எம்எஸ் சூட் ஆகும், எந்த எல்எம்எஸ் யூஸ் பண்ணா உங்க பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம். சோ என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்றேன். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ், பை பை.